தஆலா நம்மை தூண்டுகிறான். அதேபோல் அவர்கள் மீது சலாம் சொல்லுமாறும் நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூண்டுகிறான். சலவாத்தும் சலாமும் சொல்லுமாறு எம்மை தூண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா சொல்லவில்லை, முன்னாலே சொல்லுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன. அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஆகையினால் நீங்களும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான். எங்களை தூண்டியது மட்டுமல்ல, நானும் அப்படி ஒரு வேலையை செய்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணக்கம் செய்ய வேணுமா? வணக்கத்தை கொண்டு ஏவப்பட்டவர்கள் அடியார்களாகிய நாங்கள் தான். அல்லாஹ்வுக்கு வணக்கம் தேவையில்லை. அல்லாஹ் தொழுததாக ஏதாவது ஹதீஸுகள் குர்ஆன் ஆயத்துகள் இருக்கிறதா? இல்லை. நோன்பு பிடிப்பதாக இருக்கிறதா? இல்லை. ஜக்காத்து கொடுப்பதாகவோ ஹஜ் செய்வதாகவோ இருக்கிறதா? இல்லை. அல்லது குர்ஆன் ஓதுவதாக இருக்கிறதா? இல்லை. அல்லது அவன் திக்ர் செய்து கொண்டிருக்கிறான் என்று ஹதீதுகள் சொல்லுகிறதா? இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே ஒரு இபாதத்தை செய்கிறான், ஒரே ஒரு அமலை செய்கிறான். அது என்ன அமல்? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன. அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ் செய்கிற அமல் என்ன? அவன் செய்கின்ற வணக்கம் என்ன? ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்து சொல்வதுதான் அவன் செய்கின்ற வணக்கம். அப்படியானால் இந்த ஸலவாத்தினுடைய மகிமையை யாராலும் மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. தொழுகையை பற்றி சொல்லிவிடலாம், நோன்பை பற்றி சொல்லலாம், திக்ரை பற்றி சொல்லலாம், ஹஜ்ஜை பற்றி ஜக்காத்தை பற்றி எவ்வளவோ சொல்லலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகின்ற வணக்கம் இருக்கிறது, இதை பற்றி மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி இவ்வளவுதான் என்று எவராலும் சொல்ல முடியாது. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிற ஒரே ஒரு அமல் ஸலவாத்து சொல்வது மட்டும்தான். இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் கண்ணியம் கொடுக்கின்றான். அதே விதமாக நீங்களும் கண்ணியம் கொடுங்கள் என்று எங்களுக்கு சொல்லுகிறான், எங்களை தூண்டுகிறான். நபிக்கு கண்ணியம் கொடுங்கள், நபிக்கு மரியாதை செய்யுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தூண்டுகிறான், எங்களுக்கு சொல்லுகிறான். எனவே நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, ஸல்லு அலைஹி, அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், வஸல்லிமு, இன்னும் சலாமும் சொல்லுங்கள். அப்ப ரெண்டு சொல்லணும். நாங்க ஸலவாத்தும் சொல்ல வேண்டும், சலாமும் சொல்ல வேண்டும். எப்படி ஸலவாத்து சொல்லுகிறோம்? ஸலவாத்தில் எத்தனையோ ஐட்டம் இருக்கு, ஒவ்வொரு விதமான ஸலவாத்துகள் இருக்கு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகின்ற நாங்கள் அத்தஹியாத்து ஓதும் போது ஒரு ஸலவாத்து சொல்லுவோம். அது தொழுகிறவர்கள் அத்தனை பேரும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுகிறோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். இது ஒரு ஸலவாத், இது ஒரு ஐட்டம். இன்னும் ஒரு ஐட்டம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ஒரு ஐட்டம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம், இது ஒரு ஐட்டம்.
اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. இது ஒரு ஐட்டம். اللهم صل على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. இது ஒரு ஐட்டம். இப்படி ஸலவாத்திலே எத்தனையோ ஐட்டங்கள் இருக்கிறது. اللهم صل وسلم على من منه انشقت الاسرار الكائنه. இப்படி ஒரு ஐட்டம். இதுல ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்து இருப்பது போல இந்த ஒவ்வொரு ஸலவாத்தும் ஆன்மீக நோய்க்கு ஒவ்வொரு மருந்தாக இருக்கிறது. எல்லாரும் எல்லா ஸலவாத்தையும் சொல்லிக் கொள்ள இயலாது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு பொதுவான மருந்து, எல்லாரும் சொல்லலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம் இது எல்லாரும் சொல்லலாம். பொதுவான மிக்சர், பொது கலவை, எல்லா நோய்க்கும் கேட்கும். அத்தஹியாத்திலே ஓதுகிறீர்களே அந்த ஸலவாத்து, இப்போது நான் ஓதி காட்டிய ஸலவாத்து, அதுவும் பொது கலவை, பொது மிக்சர், எல்லா நோயையும் சுகப்படுத்தும். வேறு சிலதை நான் இப்போ ஓதி காட்டினேன், அது உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கும் தெரியாமலும் இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நோய்க்கு ஸ்பெஷலான மருந்து. அந்த மருந்தை பாவிப்பதாயிருந்தால் டாக்டர்கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கொள்ளணும். வெளிநாட்டிலிருந்து நம்மளோட கூட்டாளி மல்டி விட்டமின் அனுப்பியிருக்கான், விட்டமின்ஸ் தான், இதை சாப்பிட்டு கொள்ளலாமா டாக்டர்னு டாக்டர்கிட்ட கேட்கணும். ஏனென்றால் விசேடமான மருந்துகளை பாவிக்கின்ற நேரத்தில் டாக்டருடைய ஆலோசனையோட பாவிக்கணும். டாக்டரின் ஆலோசனையின்றி நாங்கள் பாவிக்கின்ற நேரத்தில் ஏதென்றான ஒரு வருத்தம் வரும், ஒரு ஆபத்தொண்டு வரும். அதே மாதிரி இந்த விசேடமான ஸலவாத்துக்கள் என்று நான் குறிப்பிட்டேனே, இன்னும் எத்தனையோ இருக்கின்றன. அவற்றை நாம் பாவிப்பதாயிருந்தால், ஓதுவதாயிருந்தால் ஒரு டாக்டரிடத்துல போகணும். இந்த MBBS கிட்டே போகணும் இல்லை, ஆன்மீக டாக்டர், ஒரு ஷேகிடத்திலே, ஒரு ஆன்மீக குருவிடத்திலே போய் நான் ரசூலுல்லாஹ்வின் மீது ஒரு விசேடமான ஸலவாத்து சொல்ல வேணும், என்ன ஸலவாத்து சொல்லலாம் என்று கேட்க வேணும். அவர் நாடியை பிடிச்சி பார்ப்பார், இவர் ஆத்மீக பலம் எப்படி இருக்கு என்று பார்த்து இவருடைய ஆன்மீக பலத்துக்கு ஏற்றவாறான மருந்தை தருவார், ஒரு ஸலவாத்தை சொல்லிக் கொடுப்பார். அதை சொன்னால் சுகம் கிடைக்கும். நாம கண்ட நின்ற மாதிரி எல்லாம் ஓதிக்கப்படாது ஸலவாத்தை. காலியில் ஒரு மனுஷன் இருந்தாரு, அவருக்கு ஸலவாத்து சொல்லணும்னு ஒரு விருப்பம். அப்ப என்ன ஸலவாத்து சொல்லலாம் என்று யோசனை பண்ணி போட்டு அவருக்கு ஒரு முடிவுக்கு வந்தாரு, ஸலாத்து நாரியா இருக்க, நெருப்பு ஸலவாத்துன்னு ஒன்று இருக்குதானே, இப்போ நான் ஓதி காட்டினேன், அதுக்கு பேரு அஸ்ஸலவாத்து நாரியா, நெருப்பு ஸலவாத். ஆனா நெருப்பு வேலை செய்யற மாதிரி வேலை செய்யும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி தன்ஹல்லு பிஹில் உக்து வ தன்வரிஜு பிஹில் குரபு என்று ஓதி காட்டினேனே, இதுதான் ஸலவாத்து நாரியா, நெருப்பு ஸலவாத்து. அப்ப நெருப்பு ஸலவாத்துன்ற பேர் இருக்கி, அப்ப நெருப்பு மாதிரி வேலை செய்யும், நம்மளோட காரியங்கள் எல்லாம் முடியும், காசெல்லாம் வந்து சேரும் என்று நினைச்சு அந்த ஸலவாத்தை ஓத ஆரம்பிச்சு 10-20 நாள் ஓதிட்டு வரக்குள்ள உடம்பு பத்த ஆரம்பிச்சுட்டு, உடம்புல நெருப்பு பிடிச்சிட்டு. இவற்ற காரியங்கள் நெருப்பு வேகத்தில் முடியல, உடம்புல நெருப்பு பிடிச்சிட்டு. காய்ச்சல். டாக்டர் கிட்ட போனாரு, ஒரு MBBS கிட்ட போய் காய்ச்சல் அறிக்கை டாக்டர் என்றாரு. நீ அவன் பார்த்து போட்டு இவற்ற காய்ச்சலுக்குள்ளேயே மருந்து மாத்திரைகளை எல்லாம் கொடுத்தான், வந்து சாப்பிட்டாரு, காய்ச்சல் விடுவதில்லை. இன்னொரு டாக்டர்கிட்ட போனாரு, விடுவதில்லை. பெரிய கோடீஸ்வரன், காரியில் உள்ள ஒரு கல்லியாவாரி, எனக்கும் தெரிஞ்சாள். அமெரிக்காவுக்கு அவர் கல்லியாவாரத்தில் போறவர், சிங்கப்பூருக்கு போறவர். அமெரிக்காவுக்கு போய் அங்கே யார் ஸ்பெஷலிஸ்ட் இந்த காய்ச்சலுக்கு அது கண்டு கேட்டு அங்கே ஒரு மருத்துவமனையில் போய்
சணல் பண்ணி அங்க பார்த்தா அவனும் பார்த்துட்டு இது என்னமோ தெரியல, காய்ச்சல் தான் இருக்கு, காய்ச்சலுக்குரிய மாதிரி உங்களோட உடம்புல எந்த இதையும் காணல, இருந்தாலும் இந்த அங்க மாத்திரை மருந்துகள் கொடுத்தான். அதையும் அங்க வச்சு ஒரு 10-20 நாள் இருந்து பாவிச்சு பார்த்தாரு, சரி போகல, காய்ச்சல் தான். காய்ச்சல் காஞ்சி காஞ்சி உடம்பே காஞ்சி கருவாடா போகக்கூடிய மாதிரி அமைப்பில் வந்து போச்சு. பிறகு அவர் என்ன செய்தார், ஒரு ஆன்மீக டாக்டர்கிட்ட போய் கையை காட்டி நாடியை பிடிச்சி பார்ப்போம்னு ஆன்மீக டாக்டர்கிட்ட போய் கையை காட்டினார். அவர் ஆன்மீக டாக்டர் பார்த்துட்டு, நீங்கள் என்ன தம்பி ஓதி ஓதி வாரீங்க ஒவ்வொரு நாளும் கேட்டார். அவர் சொன்னார், நான் 5 மணி நேரமும் தொழுவன், தொழுகையில் ஓதுற ஓதல்கள் எல்லாம் ஓதுவேன், விசேஷமாக ஏதாவது ஓதி வாரீங்களா? ஆமாம் ஓதி வாரம். என்ன? சலாத்து நாரியா, நெருப்பு செலவாத்து ஓதி வாரம். அதான் நெருப்பு பிடிச்சிருக்கு. நீ யாருக்கிட்ட கேட்டு ஓயின? நான் ஒத்துக்கிட்டையும் கேட்கல. இதெல்லாம் கேட்டு ஓத வேண்டிய செலவாத். நீ மற்ற செலவாத்துக்களை சாதாரணமாக பொது மிக்சர் இருக்குதே, பொதுவான மிக்சர், அப்படி ஒரு மிக்சர் ஒன்று இருக்கு. இந்த டாக்டர் மார்கிட்ட போங்க, பொது மிக்சர், அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஊற்றி ஒரு போத்தலில் கலந்து வச்சிருப்பானுகள், வச்சிருப்பாங்க. என்ன வருத்தம்? காய்ச்சல் வருத்தம். அதுதான் என்ன வருத்தம்? இடுப்புக்கு பிடிப்பு, ஒரு மேலெல்லாம் ஒரு சாதிய சோர்வு, அதுதான். அது பொது மிக்சர், எல்லாத்தையும் கேட்கக்கூடிய மாதிரி உள்ள ஒரு மிக்சர். அந்த மிக்சர் தான் மற்ற செலவாத்துக்கள். நீ ஓதி வந்திருக்கிறிய இந்த செலவாத்து, இது பொது மிக்சர் அல்ல, பொது கலவை அல்ல, இது ஸ்பெஷல், விசேடமானது. இதை பாவிப்பதாயிருந்தால் ஒரு ஆன்மீக குருவிடத்திலே நீ இஜாசா எடுக்க வேண்டும், அனுமதி பெற்று ஓத வேண்டும். இப்ப என்னங்க செய்யணும்? இப்பையிலிருந்து விடு இந்த செலவாத்தை, காய்ச்சல் சுகமாகும் என்று அந்த பெரியார் சொன்னார். அதே நேரத்தில் இருந்து அவர் விட்டார், காய்ச்சலும் சுகம் அடைந்தது. பிறகு சொன்னாராம் அந்த பெரியார், இதுக்கு பிறகு நீ ஓதுறதா இருந்தா என்னிடத்திலோ அல்லது வேறு ஒரு ஆன்மீக குருவிடத்திலோ சென்று அனுமதி பெற்றுக்கொண்டு ஓதிவா, சரி வரும் என்று. ஆகையினால சலவாத்தினுடைய மகிமை இப்படி இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், ஒரு பாயிண்டை உங்களுடைய அறிவுக்கு சுட்டி காட்டுவதற்காக சொல்கிறேன். அது என்ன பாயிண்ட்? தம்பி பைத்து படி. ஏண்டா நீ பைத்து படிக்கத்தானடா வேணும், நீங்க படிங்க. ஆண்டா என்ன இது? தம்பி ஒரு பாட்டு படி, நீங்க படிங்க மௌலவி. தம்பி ஒரு பைத்து படி, நீங்க படிங்க மௌலவி. ஆண்டா என்ன அர்த்தம்? நான் சொன்னா அவன் செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு, நீங்கள் நபியின் மீது சலவாத்து சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள். அண்டா என்ன செய்யணும்? நாங்க சலவாத்தும் சலாமும் சொல்லணும் அல்லவா? என்ன சொல்றோம் நாங்க? அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத். ஆண்டவனே நீ தான் சலவாத்து சலாமும் சொல்லிக்க. நமக்கு இயலாது. இவன் சொல்றது போல பைத்து படிடா தம்பியண்டா நீங்க படிங்க, பாட்டு படிடா தம்பியண்டா நீங்க படிங்க என்று சொல்வது போல அல்லாஹ் சலவாத்து சொல்ல சொன்னா நாங்க சலவாத்து சொல்லணும். என்ன சொல்லணும்? உசல்லி அலன் நபி, உசல்லி அலன் நபி, நாயகத்தின் மீது நான் சலவாத்து சொல்லுகிறேன், நாயகத்தின் மீது சலவாத்து சொல்லுகிறேன் என்று உசல்லி என்ற சொல்லை பிரயோகிக்க வேண்டும். ஆரண்டான் அப்படி செலவாத்து சொல்றீங்களா? ஒருத்தரும் சொல்றல, எல்லாரும் என்ன சொல்ற? அல்லாஹும்ம ஆண்டவனே, சல்லி நீ செலவாத்து சொல், ஓ செல்லிம் நீ சலாம் சொல். அப்ப ஒன்னு என்ன மண்ணை கட்டிக்க சொன்ன செலவாத்து சொல்ல சொல்லி, சலாம் சொல்ல சொல்லி, அவன் தான் சொல்லிக்கிறேன், அவன் சொல்லிக்குவானே மர உனக்கிட்ட சொல்ல நீ திருப்பி அவனுக்கிட்ட நீயே சொல்லு என்றல்வா சொல்றோம். இதுல உள்ள பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த நபியின் மீது சலவாத்து சொல்றதுக்கு இந்த நாவு தகுதி இல்லை. எங்கட நாவு இருக்குதே, இது பாவத்தை செய்து பாவத்தில் துவண்டு போன நாவு. இந்த நாவை கொண்டு அந்த நாயகத்தின் மீது சலவாத்து சொல்ல முடியாது. ஆகையினால நீ அந்த வேலையை பார்த்துக்க. இது பாவியான நான், பாவம் செய்த நாக்கு, இதால சொல்லேலா ஆண்டவனே, நீ தூய்மையானவன்,
நீயே சொல்லிக்கொள் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம் தான் அங்கே தெரிகிறது. சரி, அப்படி சொன்னாலும் நன்மை கிடைக்கும். உசல்லி என்று நாங்க சொல்லாட்டியும் அல்லாஹ் தஆலா ஸலவாத்தும் ஸலாமும் சொல்றானேங்கிறதுக்காக ஆண்டவனே நீயே ஸலவாத்து ஸலாமும் சொல்லிக்க என்று சொன்னாலும் நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? நன்மை கிடைக்கும். இல்லாட்டி ஸலவாத்து சொல்றதுல அர்த்தம் இல்லாம போயிருமே. ஸலவாத்து சொன்ன இப்படி சொன்னாலும் நன்மை கிடைக்கும். ஏன் கிடைக்குது? நீ ஸலவாத்து சொல்லலையே. நீ ஸலவாத்து சொன்னா தானே உனக்கு நன்மை கிடைக்கணும். நீ அல்லாஹ் கிட்ட ஸலவாத்து சொல்லி போட்டு இருக்கக்குள்ள உனக்கு எப்படி நன்மை கிடைக்கணும்? கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னு தெரியுமா? அதையும் சொல்லுவேன். கடையில் இன்னொன்றையும் சொல்லிக்கிறேன். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பதிலை சொல்றேன். என்ன? பாங்கு சொல்லி முடிஞ்ச உடனே நாம எல்லாரும் பாங்கு துவா ஓதுறோம். எனக்கு தப்பிச்சேன்டா சொல்லித்தாங்க யாருங்க. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சையதனா முஹம்மதனில் ஃபலீலத்த முஹம்மதனில் வசீலத்த வல் ஃபலீலத்த வத்தரஜத்தர் ரஃபீஅத்தல் ஆலியத்த ஷரீஃபா வபஅதுஹு மஹ்மூதனில் லதீ வபஅதுஹு மகாமன் மஹ்மூதன் இல்லதி வஅத்த வர்சுக்னா ஷஃபாஅத வஅவ்ரித்னா ஹௌலா. இப்படி ஓய்வுறம் தானே அர்த்தம் தெரியுமே நேரியா உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா, அதுக்குள்ள அர்த்தம் ஆதி சையதனா முஹம்மதன், எங்களுடைய தலைவர் முஹம்மதுக்கு நீ கொடுப்பாயாக. ஆதி ஆதி என்ன? கொடுப்பாயாக. ஆத்திரல் எப்படி? ஆத்தி கொடுப்பாயாக என்று கருத்து. ஆத்தி சையதனா முஹம்மதன், எங்களுடைய தலைவர் முஹம்மதுக்கு நீ கொடுப்பாயாக. என்னத்தை? முஹம்மதனில் வசீலத்த, வசீலாவை கொடுப்பாயாக. வசீலாவை கொடுப்பாயாகண்டா என்ன? கியாம நாளையில நாங்க எல்லாம் பாதிகளாகி அழுது சலித்து கத்தி திரிவோம் மஹ்ஷர் மைதானத்தில். ஒருத்தரும் இல்லையே உதவி செய்யறதுக்கு, என்ன செய்யற ஹாஹூன்னு கத்தி திரிவோம். கத்தி திரிகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ எந்த உம்மத்தில் உள்ள ஆளா? ஓம் வா என்று அவனுக்கு வசீலா பண்ணுவார்கள். அல்லாஹ்விடத்திலே ஆண்டவனே இவனை மன்னித்துக் கொள் என்று கேட்பார்கள். அப்படியான ஒன்றுதான் வசீலா. ஆண்டவனே எங்களுடைய தலைவர் முஹம்மது அவர்களுக்கு வசீலாவை கொடு. ஒரு விஷயம். வல் ஃபலீலத்த, இன்னும் சிறப்பை கொடு. வத்தரஜத்தர் ரஃபீஅத்தல், உயர்ந்த பதவியையும் கொடு. அல் ஆலியத்த ஷரீஃபா, சிறப்பு மிக்க பதவியையும் கொடு. வபஅதுஹு, நீ அவரை எழுப்பு மகாமன் மஹ்மூதன், மகாமே மஹ்மூதா, புகழப்பட்ட ஒரு மகாம் இருக்கி, அந்த மகாமிலே அவர்களை எழுப்புவாயாக என்று நாங்க துவா கேட்கோம். நாங்க உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பாங்கு துவாவை ஓதல்லேன்னு வச்சுக்குவோம், இது ஒன்றும் கேட்கலேன்னு வச்சுக்குவோம். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு இவற்றை எல்லாம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? அவன் கொடுப்பான் தான். நீங்க கேட்டுத்தானே கொடுக்கணும், அல்ல நான் கேட்டுத்தானே அவன் கொடுக்கணும் அவர்களுக்கு? இல்ல, நாம் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவற்றை எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கத்தான் செய்வான். அவன் வாக்களிச்சிருக்கிறான். அஸா அன் யபஅதக ரப்புக மகாமன் மஹ்மூதா, குர்ஆன்ல வாக்களிச்சிருக்கான். மகாமே மஹ்மூதாவில் உங்களை நான் எழுப்பி நிறுத்துவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிச்சிருக்கான். அதன்படி அவன் கொடுக்கிறதை எல்லாம் கொடுப்பான். அப்ப நீ என்னத்துக்கு கேட்கணும்? அவன் தான் கொடுப்பானண்டா. நாம பெரிய ஆக்களா ரசூலுல்லாஹ்வுக்கு இதை கொடு நாயகமே ஆண்டவனே என்று கேட்டு அவன் கொடுக்கறதுக்கு நாங்க என்ன பெரிய ஆக்களா? இல்ல. அப்ப இதுக்கும் ஒரு விட வேணும். அப்ப ஏன் கேட்கணும்? ஒரு விட வேணுமா இல்லையா? அதுக்கும் ஒரு விட வேணும். எதுக்கு? ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அவன் சொல்லுகிறான், நாம் ஸலவாத்து சொல்லாம நீயே அந்த வேலையை பார்த்துக்கேன்னு அவனிடத்துல சொல்றோமே, அதுக்கும் ஒரு விட வேணும். அதுக்கு என்ன விட என்றால், இதுக்கு நீங்க சின்ன பிள்ளையெல்லாம் விட சொல்லணும். எப்படி? ஒருவன் ஒரு பொம்பளைய காதலிக்கான்,
சரியான காதல். இனி இல்லை என்ற அளவுக்கு காதல் முத்தி, காதல் பைத்தியமாகவே வைத்த அவனுக்கு. ஒருவன் போய் அவனை புகழ்றான். உங்களை போல ஒரு மனுஷன் உலகத்தில் ஆசிப்பா அங்க இஞ்சி ஒருத்தன் புகழ்றான். அவனை அச்ச மனுத்தியாலும் புகழ்றான், கஷ்டப்பட்டு புகழ்றான். ஒரு உதாரணமா, யாரு ஒருத்திய காதலிச்சிருக்கானே காதலன், இந்த காதலனை ஒருவன் போய் அரமணத்தியால நின்றுகிட்டு தொண்டகிளிய கத்தி கத்தி போடுறான். இன்னொருவன் போய் அவனை போல அந்த காதலி என்றா எப்படியா நாள் தெரியுமா, அவரோட கண்ணை பார்த்தண்டா எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமாடா, உதட்டை பார்த்தண்டா எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமாடா, தலையை பார்த்தண்டா எப்படி இருந்துச்சா, என்ன மாதிரி என்று அவன் அரமணத்தியாலும் தொண்டகிளிய கிளிய கத்தல்ல, ஒரு 2 நிமிஷம் இவனுடைய காதலியை பற்றி புகழ்ந்தான். இப்போது சொல்லுங்கள், இந்த காதலனுக்கு காதலன் இருக்கிறானே, இந்த காதலனுக்கு இந்த 2 பேரில் யார் மீது கூடுதலான இரக்கம் வரும்? இந்த காதலனை புகழ்ந்தவன் மீது கூடுதலான இரக்கம் வருமா, அல்லது காதலியை புகழ்ந்தானே அவன் மீது கூடுதலான இரக்கம் வருமா? சரியாத்தான் படிச்சிருக்கிறீங்க நீங்க. காலம் அப்படியான காலம் தானே. அவனை புகழ்ந்தான அரமணத்தியாலன் தொண்டகிளிய கத்தி கத்தி அவன்ல கண்டமாயிருத்தான் கண்டம். காதலியை பத்தி 2 செகண்ட் 2 நொடி புகழ்ந்தானே அவன் மீது இவனுக்கு அளவற்ற பாசம் வரும். இவனுக்கு 100 ரூபாய் கொடுப்பான், அவனுக்கு 1 கோடி ரூபாய் தூக்கி கொடுப்பான். காரணம் என்ன? என்ன புகழ்றதுல எல்லாம் பேர் இல்லை, காதலியை புகழ்ந்தானே. அதுதான் இங்குள்ள விஷயம். எங்குள்ள விஷயம் இந்த சலவாத்திலே அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் என்று நாங்கள் அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கிறோம் அல்லவா. உண்ட காதலி தான், உன்னுடைய ஹபீபு தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காதலிய புகழ எங்களுக்கு ஏலா, நீயே பார்த்து புகழ்ந்துக்கு. அந்த காதலியை பற்றி உள்ள விவரங்கள், அவரோட முடியப்படி, உதடப்படி, நாக்கப்படி, மூக்கப்படி என்கிறதெல்லாம் உனக்குத்தான் தெரியும். ஆகவே நீயே புகழ்ந்து கொள். சரி, செலவாத்து வாங்கு துவாவுல ஆத்தி செய்தனா முஹம்மதனில் வசீலா, ஆண்டவனே எங்களுடைய தலைவர் முஹம்மதுக்கு நீ வசீலாவை கொடுப்பாயாக, வல் ஃபதீலத்த சிறப்பை கொடுப்பாயாக, வத் தரஜத்தர் ரஃபியத்த உயர்ந்த பதவியை கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சொல்றோம். ரசூலுல்லாஹ் உன்னுடைய காதலி அல்லவா, அந்த காதலிக்கு இவற்றை எல்லாம் கொடுப்பாயாக என்று சொல்லும் போது இந்த காதலனுக்கு ஏற்பட்டுச்சே சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்படியான ஒரு நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஏற்படுகிறது. அதனால் தான் எவன் ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்து சொன்னானோ அவன் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 முறை ஸலவாத்து சொல்லுகிறான். மன் ஸல்லா அலைய மர்ரதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ர மர்ரா. எவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவன் என் மீது 1 தரம் ஸலவாத்து சொன்னானோ அவன் மீது அல்லாஹ் தஆலா 10 முறை ஸலவாத்து சொல்கிறான். என்ன, இவர் 1 ஸலவாத்து சொன்னாரண்டா போதும், அல்லாஹ் தஆலா 10 நன்மையை கொடுத்துறான் அவருக்கு. 1 தரம் ஸலவாத்து சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 நன்மையை கொடுக்கான். அப்ப இதுக்குள்ள உள்ள சூட்சுமம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய காதலுக்குரியவர்கள், அன்புக்குரியவர்கள், ஹபீபுல்லாஹ். அந்த ஹபீபுல்லாவை புகழ்ந்து பாடும்போது, அந்த ஹபீபுல்லாவின் மீது ஸலவாத்து சொல்லும் போது, அந்த ஹபீபுல்லாவுக்கு இன்னின்னதையெல்லாம் கொடு என்று நாங்கள் கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தாங்க முடியாத அளவற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்பட்டு வேண்டியத்தையெல்லாம் அள்ளி கொடுக்கிறான். இதை நான் எதற்காக சொல்கிறேன்? அந்த நபிமார்கள், அந்த நபியுடைய வழியில் வந்தவர்கள் தான் வலிமார்கள். வலிமார்கள் யார்? அஹிப்பாஉல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹபீபுகள், அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்குரியவர்கள். உலகத்தில் உள்ள சகல வலிமார், வலிமார்கள்ல தரஜாவில் வித்தியாசம் இருக்கும். குத்துப் இருப்பாரு, கௌஸ் இருப்பாரு,
அபுதால் இருப்பாரு, நுஜபாக்கள் இருக்கிறாங்க, நுகபாக்கள் இருக்கிறாங்க, அவுலியாக்கள் இருக்கிறாங்க, இப்படி பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள். ஆனால் மொத்தமாக இவர்கள் அவ்வளவு பேரும் அல்லாஹ்வுடைய இரக்கத்துக்குரியவர்கள், அன்புக்குரியவர்கள் தான். ஆகையினால் அல்லாஹ்வுடைய நபியை நாங்கள் கண்ணியப்படுத்தும் போது அல்லாஹ்வுக்கு எப்படி மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அதே போன்று அல்லாஹ்வுடைய ஒலிமார்களை நாங்கள் கண்ணியப்படுத்தும் போது அல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதனால் தான் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான், وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ்வின் சின்னத்தை எவன் கண்ணியப்படுத்துகிறானோ அவன் கல்பில் இறையச்சம் உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய சின்னத்தை எவன் கண்ணியப்படுத்துகின்றானோ அவனுடைய கல்பில் தக்வா உண்டு, இறையச்சம் உண்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய சின்னத்தை கண்ணியப்படுத்துறது அவசியம். கண்ணியப்படுத்த சொல்லி யாரு சொல்றா? ரோட்ல போறவன், காட்டுல போறவனா சொல்றான்? இல்லையே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய சின்னத்தை கண்ணியப்படுத்துங்கள். கக்குச்சிகளோட இருக்கிற பீய கொஞ்சம் அள்ளி வச்சுக்கிட்டு கண்ணியப்படுத்தலாமாடா? மூத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கண்ணியப்படுத்தலாமா? இல்லை. அல்லாஹ்வை காட்டுவது அல்லாஹ்வின் சின்னம். எது அல்லாஹ்வின் நினைவை உனக்கு ஏற்படுத்துகிறதோ அது அல்லாஹ்வின் சின்னம். அதை நீங்க பொதுவாக விளங்கிக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய சின்னம் என்றா இதுதான் அதுதான் ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டிட்டு சொல்லலாம். பொதுவாக விளங்கிக் கொள்ளுங்கள். எது அல்லாஹ்வை உனக்கு நினைவூட்டுகிறதோ அது அல்லாஹ்வின் சின்னம். அதை தஅலீம் பண்ணுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். சகோதரர்களே, நீங்க தெரிஞ்சுக்கணும்னுக்காக வேண்டி நான் சொல்றேன், இல்லாட்டி நேரம் இல்லை நமக்கெல்லாம். சவுதி அரேபியா இருக்கே, அல்லாஹ் தஆலா அங்கதான் மக்கா மதீனா வச்சிருக்கான். என்ன தத்துவத்தில் வச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது. சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய மனுஷன் வந்தால் ஒளிம்பி நிற்க மாட்டான். இப்போ நம்முடைய ஸ்கூல்களில், நம்ம நாட்டில் இருக்கிற பாடசாலைகளில், ஸ்கூல்களில் அந்த வகுப்புக்கு மாஸ்டர் போனால், ஆசிரியர் போனால் பிள்ளைகள் என்னடா செய்யணும்? சலான் சொல்லணும். இருந்துக்கிட்டா ஒளிம்பி நிற்கணுமே, ஒளிம்பி நிற்கணும். சலான் சொன்னே சொல்லலே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒளிம்பி நிற்கத்தான் வேணும். சவுதி அரேபியாவில் வகுப்புக்கு ஆசிரியர் வந்தால் ஒளிம்பி நிற்கப்படாம், இருந்துக்க வேண்டியதான். இப்போ நானுங்க அங்கே படிக்க வேண்டதுனால நானும் சொல்கிறேன், வகுப்புக்கு ஆசிரியர் வருவார், நாங்கள் இளஞ்சி மகாய்ச்சி பேசி திக்க வேண்டியதுதான். அவர்கிட்ட பாட்டுக்கு அவர் வந்து நிமிந்தத்துக்கு பிறகு தான் வந்திருக்காரன்னு போட்டு நாங்கள் என்ன செய்வோம், அறிவோம். எழும்பி நின்று மரியாதை செய்யலாம். ஏன் அவன் சொல்கிறான்? அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் மரியாதை செய்யலாமா, வேற யாருக்கு மரியாதை செய்தாலும் அது ஷிர்காகும் என்று சொல்றான். ஏண்டா அப்படி மரியாதை செய்தா என்ன? அது இபாதத்தை போயிட்டு ஒரு ஆள் வாராரு, ஒரு ஷேகு அல்லாட்டி ஒரு ஆலிமு, அல்ல ஒரு பெரிய மனுஷன், அல்ல ஒரு படிச்சு கொடுக்குற ஒரு ஆசிரியர், மாணவன் எழுந்திருக்கான். என்னத்துக்காக வேண்டி எழுந்திருக்கான்? மரியாதை செய்வதற்காக எழுந்திருக்கின்றானே தவிர அவரை வணங்குவதற்காக எழுந்திருக்கிறான் இல்ல. அப்ப வணக்கம் வேற, மரியாதை வேற. அதை நீங்க வழங்கிக்கணும். இந்த கபருக்கு, இந்த கபர் இல்லை, எந்த கபர் இருந்தாலும் சரிதான், கபர் அடிக்க நீங்க போறீங்க, போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படியாடா நிக்கிற? எப்படி நிக்கணும்? எப்படி நிக்கணும்? கையை கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் முஃமினீன் இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் என்ன சொல்லணும். சாரணையம் அடிச்சு கட்டிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் எங்கலாமா? இல்ல. அப்ப மரியாதை செய், கபர்களுக்கு மரியாதை செய். நீ மரியாதை செய்வதனால் கபரை வணங்குவதாக ஆகுமா? ஆகாது. அப்ப வணக்கம் என்றா என்னன்னு புரிஞ்சுக்கணும், மரியாதை என்றா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை, ஒருவனை இவன் அல்லாஹ்வுடைய சிருஷ்டி, இது அல்லாஹ்வுடைய படைப்பு, மரியாதைக்குரியது, கண்ணியத்துக்குரியது என்று ஒருவன் மரியாதை செய்தானேயானால், கண்ணியம் செய்தானேயானால் அது கண்ணியம். ஒரு பொருளை அல்லது ஒருவரை இவர்தான் என்னை படைத்த ரப்பு என்று நினைத்து கண்ணியம் செய்தானே ஆனால், மரியாதை செய்தானே ஆனால் அது இபாதத், அது வணக்கம்.
இந்த கபரடியை போய் ஒருத்தன் என்ன செய்யலாம், கையை கட்டிக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யா வலி அல்லாண்டா, நீங்க தான் நம்மளை படைச்ச ரப்பு, உலகத்தையும் படைச்ச ரப்புன்ட்டு நினைச்சுக்கிட்டு அந்த மரியாதையை செய்யலாம். அப்படி நீங்க யாராவது செய்யறீங்களா? அப்படி செய்தால் அது இபாதத். எந்த ஒரு வஸ்துவை அல்லது எந்த ஒரு பொருளை அல்லது எந்த ஒரு நபரை தன்னை படைத்த இறைவன் என்று நினைத்துக் கொண்டு அவன் கை கட்டி நின்றாலும் சரி, கால் கட்டி நின்றாலும் சரி, அது இபாதத்தாக ஆகும். நீ அல்லாஹ் என்று நினைத்துக் கொண்டு எதுக்கு எப்படி மரியாதை செய்தாலும் அது இபாதத்தாகும். அல்லாஹ் அல்ல, இது அல்லாஹ்வுடைய படைப்பென்று நினைத்துக் கொண்டு நீ எப்படி மரியாதை செய்தாலும் அது மரியாதையாக ஆகுமே தவிர, தஅலீமாக ஆகுமே தவிர இபாதத்தாக ஆகாது. ஆகவே கபரை முத்தமிடுவது, கபருக்கு முன்னால் போய் கை கட்டி நிற்பது, சலாம் உரைப்பது கபர் வணக்கமாக ஆகாது. கபர்களை தஅலீம் செய்வதாக தான் ஆகும். அல்லாஹ் தஅலீம் செய்ய சொல்லித்தான் சொல்லியிருக்கிறான். உமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். நாங்க ஒலிமார்களுக்கு ஆடு நேரம், மாடு நேரம், கோழி நேரம் தானே. நாம ஒலிமார்களுடைய பக்தர்கள் அதை செய்யறோம். அது கூடாங்கிறவன் செய்யாம இருக்கட்டும். நாங்க செய்யற நாங்க என்ன செய்யணும்? இப்ப நம்மட விட்ட 10 கோழி கிடக்கு, அதை 10 நேரலையே ஒன்றை நேர்ந்து போட்டோம். இது பதியா பள்ளிவாசலுக்கு கொடுக்குற குத்துபு நாயகத்துக்கு அல்லது ரிஃபாய் நாயகத்துக்கு, ஹாஜ நாயகத்துக்குன்னு நேர்ந்தாச்சு. சட்டம் என்ன சொல்லு தெரியுமா? நீ நேர்ந்து விட்ட கோழிக்கே அந்த கோழிக்கு ஒரு அடையாளம் ஒன்றை போட்டுரும். ஒரு மையாலேயோ எண்ணத்தாலேயோ ஒரு அடையாளம். அதாவது மற்ற 9 கோழியும் சாதாரண கோழி, இது அல்லாஹ்வுக்காக விடப்பட்ட கோழி என்பதை மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக ஒரு அடையாளம் போடு. 9 கோழிக்கும் அடிக்கலாம், அதுக்கு என்ன செய்யலாது? அடிக்கலாம். 9 கோழியையும் கொஞ்சம் பட்டணி கிட்டணி மண்டாலும் போட்டுக்கலாம், இதை என்ன செய்யலாது? போட இயலாது. அப்படி ஒரு அடையாளம் போட்டால் தான் அதற்கு தனி சலுகை, தனி மரியாதை, தனியான ஒரு கௌரவத்தை கொடுக்கலாம். 9ஓட 10ஓட 1 அது கிடந்துச்சாமண்டா எல்லாத்தையும் விரசுறாப்புல விரசுவான், எல்லாத்தையும் பட்டணி போடுறாப்புல பட்டணி போடுவான். அதுக்காக வேண்டித்தான் சட்டத்திலே எழுதியிருக்கிறார்கள், நீ கோழியை நேர்ந்தாலும் சரி, ஆட்டை நேர்ந்தாலும் சரி, மாட்டை நேர்ந்தாலும் சரி, அதற்கு தனியாக அடையாளம் போட்டு என்ன செய்யும்? அதை பிரித்து காட்டு. ஏன்? அப்போதான் அதை தஅலீம் பண்ணுவதற்கு முடியும். ஏன்? அல்லாஹ்வுடைய பாதைக்கண்டி நேர்ந்து போட்டா அது அல்லாஹ்வை காட்டக்கூடிய சின்னமா போகுது. அல்லாஹ்வுடைய சின்னத்தை தஅலீம் பண்ண சொல்லித்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்கள் சும்மா நாம சொல்லி 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 பழகினத்தினால காஜாமையன் என்று கூட காய்க்கிற அளவுக்கு வந்துட்டு, அல்லாஹ்வை தெரியாமத்தான் அல்லாஹ் அல்லாஹ்னுக்கிட்டு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது வாக்கிங்க நிற்கிது இல்லை, நாக்குக்கும் இனிக்குது இல்லை. ஏன்? தெரியாம சொல்றதுனால ஒன்றுக்கும் இனிக்குது இல்லை. தெரிஞ்சு சொன்னால் எப்படி இருக்கும்? இனிக்கும். அதே மாதிரி நாம சொல்லி சொல்லி பழகி ஹாஜா நாயகம் என்று இனிக்குதில்லை. ஆனால் அவர்களுடைய அந்தஸ்துக்களை உணர்ந்து பார்த்தால் நாங்க அந்த பேரை உச்சரிக்கிறது கூட தகுதி இல்லாத ஆட்கள் தான். ஏன் தெரியுமா? அவங்க தீனுக்காக வேண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. நாங்க என்ன கஷ்டப்பட்டோம்? ஒரு நாளைக்கு இந்த நோன்பு வந்தா பாருங்க, காலையில் பகர் நிறைய அப்பையும் சகருக்கு திண்டு போட்டு, சும்மா மதங்கள்ல பகர் நிறைய திண்டு போட்டு, பின்னரமாவுக்குள்ள பள்ளிவாசல் மணல்ல காலை நட்டிக்கிட்டு படுக்காரு. என்ன அபீப்? களையாரி சிஜானமாயிரு களையாரிக்கு என்ன 4-5 மணத்தியாலந்துங்கள், அவ்வளவுதான். சகருக்கே தின்னுட்டா 4-5 நாளைக்கு சேர்த்து. அப்படி இருந்த சௌப்பரிக்கு கொஞ்சம் களையாரிக்கு எங்க சபஈன ஆமன் தஜாஃபைதும் லிஜன்பிகும் தஅவுதுமு ஹாயிபன் தமஅன் லிரப்பிகும் சபஈன ஆமன் தஜாஃபைதும் லிஜன்பிகும். 70 வருஷம் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வணக்கத்திலே இருந்திருக்கிறார்கள். படுக்கல்ல. ஏழு சகோதரர்களே, 70 மணித்தியாலத்துக்கு நாங்க படுக்காம இருப்போமா? அல்ல சொல்லுங்க வாக்க. எனக்கு இந்த 56 வயசுல ஒரு 7 மணித்தியாலம் என்றால் நான் படுக்காம இருந்திருப்பேனா? இல்ல. நீங்க இருந்திருப்பீங்களா? ஒரு 70 மணித்தியாலம் இருந்தாக்க சொல்லுங்க பாப்போம். இல்ல. சபஈன ஆமன் 70 வருஷம் படுக்காமல் இருந்திருக்கிறார்கள் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எப்படி தியாகம்!
சும்மா தியாகமா? பள்ளிக்கு வந்து இந்த கந்தூரி காலத்தில் நோட்டீஸுக்கு போட்டுறா போல, இந்த சடகுகளுக்கா போல, அல்ல சோறாக்குறா போல, கறியாக்குறா போல உள்ள சேவையா இது? தியாகமா இது? எப்படியான தியாகம்? 70 வருஷம் நினைச்சு பார்க்கலுமா? எப்படி 70 வருஷம் படுக்காம இருந்திருக்கிறார்கள். அப்படியான ஆத்மீக பலத்தை பெற்றிருந்தார்கள் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி. 90 லட்சம், சாதாரணமா இல்ல, 90 லட்சம் பேர்களை இந்தியாவிலே இஸ்லாத்துக்கு அழைத்தார்கள் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி. யார் அழைச்ச வரலாறு சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு ஒலியுல்லா 90 லட்சம் காவிர்களை இஸ்லாத்திலே அழைத்ததற்கு வரலாறு உண்டா? இல்லை. ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவ்வளவு தூரம் ஆன்மீக பலத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அள்ளி வழங்கினான். அதை கொண்டு அவர்கள் அப்படி இருந்தார்கள். அந்த மகானுக்கு கந்தூரி எடுப்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள். இருந்தாலும் விராலில்லா குளத்துக்கு குரட்ட மீன் அதிகாரி என்று சொல்வது போல இருக்கிற நாங்கள் அதை செய்யத்தானே வேணும் என்று நாங்கள் செய்கிறோம். சென்ற மாதம் அவர்களுடைய கந்தூரி அஜ்மீரிலே நடைபெற்றது. 8.5 லட்சம் மக்கள் அந்த கந்தூரியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீர்களா சகோதரர்களே? 8.5 லட்சம் மக்கள். நான் நினைக்கிறேன் இந்த 8.5 லட்சம் மக்களில் எப்படியும் ஒரு 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்துக்களாகத்தான் இருப்பார்கள், காவிர்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு 3 லட்சம் 3.5 லட்சம் தான் முஸ்லீம்கள் அதிலே கலந்து கொண்டிருப்பார்கள். அவ்வளவு தூரம் இந்தியாவில் அடங்கப்பட்டிருக்கிற எந்த ஒலியுல்லா எடுத்தாலும் அங்கே காவிர்கள் தான் கூட வாரான், முஸ்லீம்கள் குறைய. ஏண்டாண்டா அவங்க எல்லாம் காவிர்கள் மத்தியில் பெரிய கராமத்துக்களை எல்லாம் காட்டிட்டாங்க. அதனால காவிருடைய பரம்பரையாக அவங்க தான் கொண்டாடி வராங்க. நாகூரில் அடங்கப்பட்டிருக்காங்க ஷாவுல் அமீது நாயகம். அவங்களோட கபரை போத்துறது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் தான். காஜா நாயகத்துடைய கபரை போத்துறோம் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 500-600 பேருவா போத்துப்படும். காத்துக்கு நிற்கக்குள்ள தெரியும். எப்படி பார்த்தாலும் ஒரு 500 ஆக குறைஞ்சது 500 ஒரு நாளைக்கு போத்துவாங்க. ஷாவுல் அமீது நாயகத்துடைய கபரை அப்படி போத்துறல, வருஷத்தில் ஒரு தரம் தான் போத்துறேன். ஆறு போத்துறது தெரியுமா? இந்து தான் போத்துறேன். ஏன் போத்துறான்? அவண்ட பரம்பரையிலிருந்து ஷாவுல் அமீது நாயகத்துடைய காலத்தில் வாழ்ந்த அவனுடைய பரம்பரையினருக்கு ஷாவுல் அமீது நாயகம் செய்து காட்டிய அற்புதங்கள் பரம்பரை வழியாகவே வந்து கொண்டிருக்கிறது. அங்க அந்த இந்துவுடைய வீட்டில் தறி போட்டிருக்கான். என்னத்துக்கு? ஷாவுல் அமீது நாயகத்துடைய கபரை ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் போத்துறதுக்கு, போர்வையை செய்யறதுக்கு ஒரு தறி. அது நூலால தறி போட்டிருக்கான். இந்த ஓடுதே நூல், அந்த நூல் தங்கம். என்ன இப்படி எறிகிறது இருக்கே, அது பேர் நம்பி சட்டில். இந்த சட்டிலிருந்து போகுதே நூல், அந்த நூல் தங்கம். அவங்க என்ன செய்யற அந்த வீட்டில் உள்ள இந்துக்கள், அங்கே வீட்டில் நீ 4 பேர் 5 பேர் இருப்பா தானே. இவ காலையில் எழும்பிட்டு வந்த உடனே முகம் கழுகுறல்ல. இந்த வீட்டில் உள்ளாக்கள் முகம் கழுகாமல் அதில் ஏறி இருந்து ஒரு 2 அடி 3 அடி அவ்வளவுதான், கொள்ளையா இல்லை, அடிச்சு போட்டு இறங்கி போய் தான் முகம் கழுகுற. எல்லாரும் அப்படியே செய்யற. இப்படி ஒரு வருஷத்துக்கு செய்வாக. ஒரு நாளைக்கு 2-3 அடியாக அடிக்கிற ஒவ்வொரு ஆக்களும் வருஷமாகக்குள்ள சரியா வந்து நிற்கும். அவங்களுடைய கபரை போத்தக்கூடிய அளவின போர்வையாக வந்து நிற்கும். அதை வெட்டிக்கிட்டு வந்து அந்த இந்துக்கள் தான் அந்த கபரை போத்துகிறார்கள். ஏன் சகோதரர்களே இந்துக்களுக்கு இவ்வளவு பற்றி ஏற்பட்டதுக்கு காரணம்? இந்துக்கள் மத்தியிலே இந்தியாவிலே வந்துதித்த அவ்வொலிமார்கள் எல்லாம் பெரும் கராமத்துகளை எல்லாம் காட்டியிருக்கிறார்கள். அதனால இந்துக்களுக்கு அப்படியான பற்றி இருந்து வருகிறது. எனவே ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்கள் சாதாரணமான ஆக்கள் அல்ல. அவர்கள்தான் இந்த கந்தூரியின் கதாநாயகன், தலைவர். நானும் நீங்களும் ஊழியர்கள், வேலைக்காரர்கள், பணியாட்கள், தொண்டர்கள். அவர்களுக்காக தொண்டாற்ற முன்வர வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் இந்த கந்தூரியின் போது 700 தொண்டர்களை நாங்கள் சேர்ப்பது வழக்கம். அதன்படி இப்போது தொண்டர்கள் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களை மாத்திரம்தான் இங்கே சேர்ப்பார்கள். 20 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளை சேர்க்க மாட்டார்கள். அது ஏன்? அதுக்கு குறைஞ்ச பிள்ளைகளை எடுத்துக்கிட்டு இங்கே வேலை இல்லை. சோறு ஆக்கிங்களா, கறி ஆக்கிங்களா, அவனுக்கு சாமான் தூக்கிங்களா. அதனால் அந்த 20 வயசுன்ற ஒரு கணிப்பை வைத்திருக்கிறார்கள். எனவே 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் தொண்டர்களாக சேர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாத சந்தா வள்ளிக்கு செலுத்தி வரக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால்
40 ரூபாவுக்கும் மேலாக மாதச்சந்தா பள்ளிக்கு செலுத்தி வரக்கூடிய ஒருவர் தொண்டராக விரும்பினால் 10 ரூபாய் மட்டுமே அவர் கட்டி தொண்டராகலாம். மாதச்சந்தா ஒரு சதமும் கட்டாத ஒரு ஆள் இந்த கந்தூரியிலே தொண்டராக விரும்பினால் 40 ரூபாய் மாதச்சந்தா என்றும் 10 ரூபாய் தொண்டர் பணம் என்றும் மொத்தம் 50 ரூபாவை கட்டி நீங்கள் தொண்டர்களாகலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது பெரிய பாக்கியம், வருஷத்தில் ஒரு தரம் கிடைக்கிற பாக்கியம். இஹ்லாசான எண்ணத்தோடு இதை நாங்கள் ஒரு வெறும் விழாவாக நாங்கள் கருதக்கூடாது. இது ஒரு இபாதத் என்று நினைத்து இதில் இஹ்லாசோடு பயபக்தியோடு நாம் பணி செய்ய வேண்டும், ஹாஜாவின் அருளை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல ஹாஜாவின் அருளை பெறேன்னு இப்படி ஆக்கள் கண்டம் வரும். காசி கிடைக்கணுமே, காசு கிடைக்கிறது தானே ஹாஜாட அருள் அண்டு. காசு கிடைக்கிறது மட்டும் ஹாஜாட அருள் அல்ல, ஆன்மீக பலம் ஏற்படுகிறதே அதை விட அருள் வேற ஒன்றுமில்லை. புத்தனுக்கிட்ட கோடிக்கணக்கில் இருக்கு தம்பி, காசு கோடிக்கணக்கில் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட ஆன்மீக பலம் இல்லை. இன்னொரு இருக்கான் விளையாண்டி ஒடிக்கிறதுக்கும் வழி இல்லை, அப்படி ஏழை ஆன்மீக பலம் அவனுக்கிட்டே இருக்கு. யாரு சந்தோஷத்தோட இருப்பா சொல்லுங்க பாப்போம்? அவன் தான் சந்தோஷத்தோடு இருப்பான். ஆகவே எங்களுக்கு தேவை இந்த பணம் அல்ல, இது கைக்கு கை மாறும் பணமே. இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கும், நாளைக்கு சக்கிலி என்கிட்ட இருக்கும், நாளை அன்னையும் குறவனுக்கிட்ட இருக்கும், அடுத்த நாளையும் குறத்துக்கிட்ட இருக்கும். இதுக்கு என்ன மரியாதை? அதுக்கு மரியாதை இல்லை. ஆன்மீகம் அதுக்குத்தான் மரியாதை. ஆகையினால் ஆன்மீக அருளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் அனைவர்களும் இந்த கந்தூரியிலே தொண்டர்களாகி கடமை செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த நேர்ச்சிகள், ஹதியாக்கள், காணிக்கைகளை உரிய காலத்தோடு கொடுத்து இந்த கந்தூரியை நாம் எல்லாரும் தௌஹீத்வாதிகளாகிய நாங்கள் அனைவரும், பத்ரியா பள்ளியில் கந்தூரி நடக்குதுன்னு நீங்க சொல்லப்படா, எங்கட பள்ளியில கந்தூரி நடக்குது, நாங்க நடத்துறோம் என்றுதான் சொல்ல வேணுமே தவிர அவங்க கந்தூரி நடத்துறாங்க, பத்ரியா பள்ளியில கந்தூரி நடக்கிறது என்று தௌஹீத்வாதிகளுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. நாங்கள் கந்தூரி நடக்கிறோம் என்று நீங்கள் தான் வந்து இந்த கந்தூரியை நடத்த வேணும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அலங்கார டெக்கரேஷன், அலங்கார தொண்டர்கள் அனைவர்களும் இன்றிரவு 8:30 மணிக்கு குல்லியா மண்டபத்திற்கு வர வேணும். வர தவறுபவர்கள் லிஸ்டிலிருந்து வெட்டப்படுவார்கள் என்பதையும் தொண்டர்களின் கவனத்துக்கு தந்து முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.